இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபால்ஸை வச்சு சைனா கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த உலகத்தை ஏமாற்றி இருந்திருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஃபால்ஸ் சைனாவில் இருக்க உண்டாய் மவுண்டன்ஸ்ல இருக்கு. சைனாவில் இருக்கிறதுலே டாலஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ்னா அது இதுதான். இந்த ஃபால்ஸ்ல தண்ணி வரது எந்த சீசன்லயுமே நிற்கவே நிற்காது. அதோட இந்த ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். இதனாலே இந்த ஃபால்ஸை பார்க்கறதுக்கு நிறைய நாட்டில இருந்து லட்சக்கணக்கான பேர் வருஷம் இந்த ஃபால்ஸை பார்க்கறதுக்கு வருவாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் வீக் இந்த ஃபால்ஸை பார்க்க வந்த ஒரு டூரிஸ்ட் இந்த ஃபால்ஸோட டாப்புக்கு ஏறி போய் ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருக்காரு. என்ன பார்த்திருக்காருன்னா, மலை மேல ஒரு பைப்ல இருந்து தண்ணி வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல கொட்டிட்டு இருக்கத பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒரு நேச்சுரல் வாட்டர் ஃபால்ஸ் கிடையாது, சைனா பைப் லைனை வச்சு ஆர்டிஃபிஷியலா ரெடி பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சிருக்கு. இது பப்ளிக் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது நேச்சுரல் வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்பி நாங்க வேற நாட்டுல இருந்து இவ்வளவு தூரம் இதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இப்படி பைப் லைனை வச்சு ஆர்டிஃபிஷியலா பண்றது டூரிஸ்ட் ஏமாத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் சில சீசன்ல ட்ரை ஆயிடும். அப்ப அங்க வர டூரிஸ்ட் மக்கள் இங்க தண்ணி இல்லைன்றதை பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக 2006ல இருந்து இது மாதிரி பைப் லைன்ஸை யூஸ் பண்றதா சொல்றாங்க. நீங்க இந்த இன்சிடென்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.